Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி வரப்போகிற வாரத்தில் எப்படி இருக்கும், ஆப்ஷன் பையர்ஸ் ஏன் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது என்னோட டெலகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூன் பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதோட சிலபஸ் நம்மளோட டெலகிராம் சேனலுக்கு கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 8th ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் பேட்ச் 8 to 9:15 டெய்லி 1.5 hours கிளாஸஸ் இருக்கும். ப்ளஸ் லைவ் ட்ரேடிங்கும் இருக்கும். கூகுள் மீட்டில் 9:30 to 3:30 வரைக்கும் லைவ் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். May 20th முன்னாடி என்ரோல் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 days லைவ் ஃப்ரீயாக கிடைக்கும். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போது நம்ம இந்த வாரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியா விக்ஸை பார்க்கணும். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 above ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸ்லாம் 20 above போகுது அப்படின்னா மார்க்கெட்டில் எப்போல்லாம் ஃபியர் இருக்கோ, அன்சர்டனிட்டி இருக்கோ அப்படி தான் இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். என்னென்ன ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வால்டிலிட்டியாக இருக்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சடன் ஃபால் சடன் ரைஸ் ஆகும், தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். நம்ம மார்க்கெட் நெகட்டிவ் சைடு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து வச்சு பொசிஷனாக ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஆப்ஷன் பையர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். இன்கேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோமோ அதுக்கு ஃபாஸ்ட்டாக வெளியே வந்துடணும். ஒரு 5 to 10 minutes ட்ரேடை முடிச்சுட்டு வந்துடணும். ஹோல்டிங் ப்ராசஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்குமே வார் வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே போகும் தெரியும். அப்போ எல்லாருமே டவுன் சைட் பொசிஷன் வச்சுருந்தீங்கன்னா யாருக்கிட்டேருந்து ப்ராஃபிட் எடுத்து இது பண்ணுவாங்க. அதனால் நம்ம ப்ரீமியத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரீமியம் பார்க்கலாம். இப்போ நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்குக்கு அட் த மணி 24,000 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 24,008 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 24,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் 4 நாள் தான் இருக்குது எக்ஸ்பைரிக்கு. 4 நாளைக்கு 450 ரூபா ப்ரீமியம் இருக்குது. ஃப்ரைடே மார்னிங் பார்த்தீங்கன்னா 550 ஓப்பன் ஆகி 100 rupees ப்ரீமியம் டிகே ஆயிருக்கு. இப்போ இங்கே ரோலிங் ஸ்ட்ராடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். 9th 9:15 558 இருந்திருக்கு ஸ்டாடலோட ப்ரீமியம். அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக கன்சால்டேஷன் நடந்துருந்துச்சு ஃப்ரைடே. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்படியே டீக்காயி இங்கே கடைசி எண்ட் ஆஃப் த டே 3:30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 473 அங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் மார்னிங் ஓப்பன் ஆகும்போது எங்கே ஓப்பன் ஆச்சு 558, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 points டிகே ஆயிருக்கு. இப்போ இன்கேஸ் இப்போது அதே டேட்டில் இப்போ மார்னிங் வந்து 9:20 யாராச்சும் ஒருத்தவங்க இல்லை 9:20 இல்லை 9:30 ஒரு கால் ஆப்ஷனையும் ஒரு புட் ஆப்ஷனையும் ஸ்டாடல் போடுறாங்கன்னே வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது ஸ்டாடல் இருக்கவங்களுக்கு பிரேக் ஈவன் கிடைக்கும். டேஸ் இருக்கனால இங்கே பாருங்கள், கீழே பிரேக் ஈவன் வந்து 23,455. அப்சைடு பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிஃப்டி போட்டிருக்க ஆல் டைம், இப்போ நீ ரீசெண்டாக போட்டிருக்க ஹை 24,554, கீழே 1000 point ரேஞ்சு கிடைக்குது. இப்போ இன்கேஸ் 9:30 யாராவது போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் 15 minutes ரன் பண்ணுற 2 இடத்துல ப்ராஃபிட் மாறும். செக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு இடத்துல ப்ரீஎன்டல் மாறும், இங்கேயும் மாறும். அப்படியே 15 minutes ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 15 minutes ரன் பண்ணும்போது 225 லாஸு. நெக்ஸ்ட் 15 minutes ரன் பண்ணுறேன் 3,248 ரூபா ப்ராஃபிட். ஒருத்தவங்க யாராவது 9:30 ஸ்டாடல் போட்டாவே 10:30 10 o'clock பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா ப்ராஃபிட் வருது வெறும் ஒரு லாட்டுக்கு. நெக்ஸ்ட் 15 minutes ரன் பண்ணுறேன் 1,500 ரூபா ப்ராஃபிட். நெக்ஸ்ட் 15 minutes 1,700. அப்படியே இப்போ பார்க்குறேன் திருப்பி 3,000, 4,000, 4,500, 2,300, 3,700. அப்போது ப்ரீமியம் வந்து ஸ்லைட்டாக டிகே ஆகுது. ஓகேங்களா? இப்போது மணி வந்து ஆல்மோஸ்ட் 1 ஆயிடுச்சு. 4,695 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 15 minutes ரன் பண்ணுறேன் 5,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 15 minutes ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 15 minutes 5,200. இப்போ மணி வந்து 2.25 ஆயிடுச்சு. 5,500, 6,000, 5,300. நெக்ஸ்ட் 5 minutes ரன் பண்ணுறேன் 6,000. கடைசியாக மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா 6,227 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. ஸ்டாடல் போட்டு உட்காந்துருங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னா ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட் வராது. ப்ரீமியம் ஆல்ரெடி அதிகமாக இருக்கனால மார்க்கெட் மொமெண்டம் வந்தால் மட்டும்தான் ப்ரீமியம் சடன் மூவ் ஆகும். இல்லை அப்படின்னா சிங்கிள் கேண்டில்லே 20-30 points ஃபால் ஆகும். அதனால் பொசிஷனாக எதை எடுத்து ஹோல்ட் பண்ணாதீங்க. டக்குன்னு வந்து இமீடியட்டாக ஒரு ட்ரேடுக்குள்ளே போகிறீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா 20 to 30 points நல்ல சான்ஸ் கிடைக்கும், வால்டிலிட்டியாகவும் இருக்கும், டக்குன்னு புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். இதுதான் வந்து ஆப்ஷன் பையிங்க்கு. ஏன்னா இன்னும் 4 நாள் எக்ஸ்பைரிக்கு 450 ரூபா ப்ரீமியம் இருக்குது. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்தாலும் அந்த மொமெண்டம் அப்போ தான் அந்த ப்ரீமியம் சரக்கு ஸ்பைக் வருமே ஒழிஞ்சு, மற்றபடி ஆல்ரெடி ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால வேல்யூ இருக்குது. இப்போ ரெண்டாவதாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா 24,000 கால் ஆப்ஷன்.
24,000 கால் ஆப்ஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 236 ரூபா இருக்குது அப்படின்னா இந்த 24,000 கால் ஆப்ஷன் 24,236 போய் க்ளோஸ் ஆனால் தான் இது ஃபஸ்ட்டு அந்த ப்ரீமியமே அந்த வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் சென்சிபிள் யூஸ் பண்ணுறவங்க ஆப்ஷன் செயின் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ப்ரீமியம் எதை பேஸ் பண்ணி இருக்குது. இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ ரெண்டும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ அட் த மணிக்கும் அவுட் ஆஃப் த மணிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிக் வேல்யூனே கிடையாது. இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்கள் 24,000 கால் ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ இங்கே டைம் வேல்யூ இருக்குது. இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ 8 ரூபா இருக்குது, டைம் வேல்யூ தான் 211 ரூபா இருக்குது. இப்போ மார்க்கெட் அங்கேயே நின்னா கூட ஃபாலோ ஆகாமல் கன்சால்டேட்டே இருந்தால் கூட டைம் வேல்யூவில் ப்ரீமியம் டே பை டே டிகே ஆயிரும். புட் ஆப்ஷன் சைடு அதே மாதிரி 24,000 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ இன்ட்ரெஸ்டிக் வேல்யூன்னு இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 215 ரூபா டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. எல்டிபி இங்கே இருக்குது 205 ரூபா, டைம் வேல்யூ மட்டும் தான் 205 ரூபா இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிக் வேல்யூன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால சொல்கிறேன் மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்கலையோ இல்லை அங்கேயே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கோ அப்படின்னாவும் இந்த டைம் வேல்யூவில் ப்ரீமியம் இருக்கும். ஆப்ஷன் பையருக்கு ஒரு சினாரியோ பாசிபிலிட்டி தான் இருக்குது. இப்போ ஆப்ஷன் செல்லருக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்க செல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் அங்கேயே நின்னாலோ இல்லை அவங்க டைரெக்ஷனில் கரெக்டாக போனாலோ ப்ராஃபிட் 2 டைம் வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது, ஒரு டைம் லூசிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கால் ஆப்ஷன் செல்லர், மார்க்கெட்டில் கால் சைடு வராது, நான் கால் செல் பண்ணுறேன். எனக்கு ப்ரைஸ் இங்கே இருந்தாலும் டைம் வேல்யூவில் டிகே ஆகும், ப்ரைஸ் இங்கேருந்து கீழே போனாலும் எனக்கு ப்ராஃபிட் வரும். அப்போ 2 வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. எனக்கு எகெயின்ஸ்டாக மார்க்கெட் மேலே போனால் தான் லாஸ் வரும், ஒரே ஒரு லாஸிங் ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. பட் ஆப்ஷன் பையருக்கு என்ன அப்படின்னா இப்போ கால் ஆப்ஷன் இப்போ புட் ஆப்ஷன் போகுதுன்னு பை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புட் ஆப்ஷனை பை பண்ணுறோம், நம்மளுக்கு என்னென்னா ப்ரைஸ் அங்கேயே நின்னாலும் டைம் வேல்யூவில் லாஸ் வரும், ப்ரைஸ் மேலே போனாலும் நம்மளுக்கு லாஸ் வரும். அப்போ 2 லாஸ் ப்ராபபிலிட்டி இருக்குது, ஒரே ஒன்று தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இதில் ஆப்ஷன் செல்லர் ப்ரீமியம் வேறு அதிகமாக இருக்கனால எக்ஸ்பைரி நெருங்க ரேஞ்சு பெருசாக கிடைக்கும். அதனால் அவங்க ஆல்ரெடி ரேஞ்சு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் ஆப்ஷன் பையிங் நம்ம என்ன பண்ணணும்னா மார்க்கெட் நியூஸ் பேஸில் ஒர்க் ஆகும்போது டெக்னிக்கல் அனலைஸ் கரெக்டாக மார்க்கெட் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அப்படிலாம் பண்ணாது. நம்ம டைரெக்டாக இமிடியேட்டாக என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு வெளியே வந்துடணும், இல்லைனா டைம் வேல்யூவில் ப்ரீமியம் டிகே ஆயிரும். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் எப்போவுமே நம்ம எவ்ரிடே லெவல்ஸ் கொடுப்போம். இப்போது ஏன்னா மார்க்கெட் அன்சர்டனிட்டியாக இருக்கும்போது நம்மளுக்கு லெவல்ஸ் இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் 24,872 அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ப்ளஸ் அது இல்லாமல் 15 மினிட்ஸில் நீங்கள் ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தாவே இண்டெக்ஸை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அழகாக கீழே விட்டுறக்கூடாதுன்னு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எஃப்ஐ டேட்டாஸும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இண்டெக்ஸ் ஆப்ஷன் ப்ரோ ட்ரேடர் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் பேரிஷில் இருக்காங்க, கிளைண்ட் பார்த்தீங்கன்னா புல்லிஷில் இருக்காங்க, டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் புல்லிஷில் இருக்காங்க. இப்போ கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் 3,799 கோடி செல் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க, 3,799 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 7,278 கோடி பை பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன் இண்டெக்ஸை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,000 ஃப்ரைடே நியூ ரைட்டர்ஸ் ஆட் ஆகுதுனால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் பெரிய லெவலில் எங்கே இருக்காங்கன்னா 24,500 24,400 தான் இருக்காங்க. 24,300 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24,200 300 400 புட் ரைட்டர்ஸ் சில ஆப்ஷன் சிலர் புட் ரைட்டர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இப்போ டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 23,800 இருக்குது, அதை விட்டால் 23,500 தான் ரைட்டிங் இருக்குது. கீழே டவுன் சைடில் மார்க்கெட் கீழே உள்ளுன்னு சொல்லி யாருமே ரைட் பண்ணாமல் இருக்காங்க. கால் ஆப்ஷன் சைடில் கம்பேர் பண்ணும்போது புட் ஆப்ஷன் சைடோட கால் ஆப்ஷன் சைடு கொஞ்சம் ரைட்டிங் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா மார்க்கெட் சடனாக கீழே விழுனா கேப் டவுன் தான் வச்சு ஆகணும். மார்க்கெட் ட்ரேட் ஆகி வருதுன்னா செல் ஆன் ரைஸில் தான் வரும். இப்போ அப் சைடில் போய் ஸ்டாப் லாஸ் அண்ட் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா மைண்ட் எந்தமே நியூஸ் பேஸில் ஒர்க் ஆகும்போது மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, ஏதாச்சும் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வேறு ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படிங்கிறது பார்த்து தான் இருக்கும். ப்ரீமியத்தில் போயிட்டு பிரேக் அவுட் ரீட்டர்ஸில் என்ட்ரி எடுக்கவே கூடாது. ப்ரீமியமில் ஏதாவது சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சால் ஒரு அட்டன் பண்ணி பார்க்கலாம் தான் பண்ணணுமே ஒழிஞ்சு ப்ரீமியம் போகிறத பார்த்து ட்ரேட் எடுத்திங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ்க்கு மேக்ஸிமம் லாஸ் வரும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும், அதை கற்றுக்கோங்க. அடுத்தடுத்த வீக் நல்லா டைம் இருக்கும், அப்போ ட்ரேட் பண்ணிங்க நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த வீக்கே ஒரே வாரத்தில் பண்ணுங்கிறது நம்மளுக்கு அவசியம் கிடையாது. அதனால் பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீக்கு மார்க்கெட் மிஸ் பண்ணாமல் எப்படி ரியாக்ட் ஆகுது, விக்ஸ் இவ்வளோ சூட்டப் ஆனால் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிற நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிஃப்டிக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன்.
3800 தான் லாஸ்ட் 800 to 840ங்கிறது லாஸ்ட் ஸ்டாப்பாக இருக்கும். அதுக்கு கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா உடனே ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி நிறைய பேர், ஏன்னா ப்ரீவியஸ் லெவல் ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இது நியூஸ் பேஸில் இருக்கனால அடுத்த நாள் திருப்பி கேப் அப்பில் கூட வரலாம். அதனால் இன்ட்ராடே பேசிஸில் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் இன்ட்ராடே லெவல்ஸ் போடுறேன். அந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி ப்ரீமியம் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்மளால் இப்போ ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஆல்ரெடி ப்ரீமியம் ஹையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரீமியம் 1000க்கு மேலே இருக்குது. ஃபார் நியர் டு ஏடிஎம், ஐடிஎம், நெக்ஸ்ட் வரப்போகிற ஏடிஎம் எல்லாமே 1000 ருபீஸ்க்கு மேலே இருக்குது கால் ஆப்ஷன் சைடில். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலாம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் டே டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் அவுட் ஆனது இந்த லெவல் ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்த ட்ரெண்ட் லைனில் தான் பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு ரேலி கொடுத்துச்சு. இப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸில் செல் ஆன் ரைஸில் வருது. 52,550ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் ஆச்சு, அது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போதைக்கு இருக்க இந்த வீக்குக்கு அது ரொம்ப 52,520 ரொம்ப சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ ஃப்ரைடே பார்த்திருந்தாலும் பேங்க் நிஃப்டியில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் நல்லாவே தெரியுது. இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கன்சால்டேஷன் பயாஸில் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டி வந்து இப்போ ட்ரேட் பண்ண வேணாம், நம்ம செகண்ட் வீக் தேர்ட் வீக் அப்போ ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர்ன்ஸில் எப்பப்பெல்லாம் ரைஸ் ஆகுதோ அந்த ரெசிஸ்டன்ஸில் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்கேல்ப் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டை நான் சொல்கிறது, ப்ரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டுன்னு ஏதாவது தெரிஞ்சால் தான் கால் ஆப்ஷன் வாங்கணுமே ஒழிஞ்சு, மற்றபடி மார்க்கெட் கால் சைடில் போகுதுன்னு வாங்குறீங்க அப்படின்னா ஒரே கேண்டிலில் ஏதாச்சும் அந்த டைமில் நியூஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு டைம் இருக்கோ ஒரே கேண்டில் 30 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகும். அதனால் பேங்க் நிஃப்டி ட்ரேட் இந்த 1 வீக்கு கேபிட்டல் அதிகமாக இருக்கனால அவாய்ட் பண்ணிட்டு நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆனால் நிஃப்டியில் இமீடியட்டாக ட்ரேட் என்ட்ரி எடுத்தால் 10 நிமிஷத்தில் வெளியே வரணும். இல்லைனா ஆப்ஷன் பையருக்கு டைம் வேல்யூ தீட்டா டிகே உங்களுக்கு லாஸ் கொடுக்கும். ஆப்ஷன் செல்லருக்கு தீட்டா டிகே வந்து ப்ராஃபிட் கொடுக்கும், உங்களுக்கு வந்து லாஸ் கொடுக்கும். அதே மாதிரி திடீர்னு சடன் மொமெண்டம் வரும்போது காமா எஃபெக்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஆப்ஷன் செல்லரை லாஸ் பண்ண வைக்கும். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் ஹவர்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். நார்மல் டேஸில் மார்க்கெட்டை அணுகிற மாதிரி இப்போ இருக்க நியூஸ் பேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அதே மாதிரி பேட்டர்ன் ட்ரேட் பண்ணாமல் வேறு என்ன கொண்டு வரலாம் அப்படிங்கிறத யோசித்து ட்ரேட் பண்ண கொஞ்சம் டெய்லியும் ட்ரேட் பண்ணுங்கிறத கம்பல்சரி விட்டுட்டு ப்ராப்பராக ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இன்கேஸ் எனி டைப் ஆஃப் சினாரியோ நாளைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் ஐடென்டிஃபை பண்ணால் என் டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.